வணக்கம். ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம், ஜோதிட ஆராய்ச்சி மையம். தினசரி நாட்காட்டியில் உள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கு எளிதில் புரிவதில்லை. அதில் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்பவை. நாம் அதை பொதுவாகவே மேல்நோக்கு என்றால் நல்ல நாள் என்றும், சமநோக்கு என்றால் சுமாரான நாள் எனவும், கீழ்நோக்கு என்றால் கெடுதலான நாளாகவும் எண்ணுகிறோம். மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் இவை மூன்றும் அன்றைய தின நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன. நட்சத்திரங்கள் மொத்தம் 27. இவற்றை நாம் முன்னோர்கள் ராசி மண்டல அடிப்படையில் மூன்றாக பிரித்தனர். ஊர்த்துவமுக நட்சத்திரம், அதோமுக நட்சத்திரம், திரியாமுக நட்சத்திரம், ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்தரட்டாதி ஆகிய 9 ஊர்த்துவமுக நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் மேல்நோக்கு நாட்கள் எனப்படும். மேல் நோக்கி வளர்கின்ற பயிர் விதைத்தல், மரங்கள் நடுதல், மேல் நோக்கி எழும் கட்டடங்கள் கட்டுதல், உயரமான மதில் சுவர் கட்டுதல் போன்றவற்றை ஆரம்பிக்க உகந்த நாட்களாகும். இரண்டாவதாக பரணி, கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள் எனப்படும். அதாவது இவை கீழ்நோக்கு நாள் எனப்படும். இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்க பணிகள், பூமிக்கு அடியில் வளரும் கிழங்கு வகைகளை பயிரிடுதல் முதலான பணிகளை செய்வது நல்லது. மூன்றாவதாக அஸ்வினி, மிருகசீஷம், புனர்வூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் திரையமுக நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் சமநோக்கு நாட்கள் எனப்படும். இந்த நாட்களில் வாகனங்கள், கார், பைக் வாங்குதல், செல்ல பிராணிகள், ஆடு மாடுகளை வாங்குதல், சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், வயல் உழுதல் இந்த பணிகளை செய்வது உத்தமம். நன்றி, வணக்கம்.